காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இந்தியா கூட்டணிக்குள்ளும் தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்திய அளவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்க. நீங்க என்ன குறிப்பிடுறீங்க? ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுங்க. இதை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு. நீதிமன்ற தீர்ப்பை அவர் உச்ச நீதிமன்றத்தில் அணுகுவார், அதற்கு தீர்வு காண்பார். அனுபவமுள்ள அமைச்சர், அவர் மிகவும் தைரியமானவர், எதிர்கொள்ளக்கூடியவர். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க மாசத்துக்கு ஒரு தீர்ப்பு வருது உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்திலையும் பாஜக ஆளும் மாநிலங்களிலையும். அப்ப அங்கெல்லாம் வந்து தீர்ப்பு சென்ற கட்சி மிகவும் பலவீனமாயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது வந்து ஒரு அமைச்சர் மேல வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. என்ன சொல்ல போனா 2017 அப்பீல் போறாங்க, 2016 விடுதலை ஆகிற வழக்கு. 2017 அப்பீல் போயிட்டு 23 வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்து 2021, 22, 23 இந்த டிவிஎஸ்சி டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தான் இந்த மேல் முறையீடு செஞ்சிருக்காங்க. இந்த துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுக்கு அமைச்சரே முதலமைச்சர் தான். ஒருவேளை முதலமைச்சர் நினைச்சிருந்தா இந்த அப்பீல் பண்ணதை திரும்ப பெற்றிருக்க முடியும், இன்னும் ரீ எக்ஸாமினேஷன் கூட பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் நீதிமன்றத்தில் தலையிடாமல் கண்ணியமாக அவர் எதிர்கொள்ளட்டும், எந்த தீர்ப்பு வந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அடிப்படையில ஜனநாயக ரீதியாக முதலமைச்சர் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார். ஒருவேளை இவர்கள் வைத்திருந்தால் இல்ல பாஜக ஆளும் மாநிலங்களில் இருப்பது போல் இருந்தால் இந்த அப்பீலையே திரும்ப பெற்றிருப்பார்கள். அப்படிலாம் நடந்திருக்கு. நிறைய முன்னுதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். மணிக்கணக்குல சில வழக்குகள்லாம் வந்து ஜட்ஜிமெண்ட் கொடுத்த பிறகும் நீங்க ரீ எக்ஸாமினேஷன் பண்ணணும் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில ஒரு மூத்த அமைச்சர், ஒரு மூத்த பொது வாழ்க்கையில் இருக்கின்ற நபர் அவர், பொன்புடி அவர், இதை எதிர்கொள்வார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் எதிர்கொண்டு மீண்டும் அவர் இதை வெற்றி பெற்று திரும்புவார் என்பதில் இந்த ஐயப்பாடு. திரு செல்வ பெருந்தகை, சற்று முன்பாக பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை இணைப்பில் வந்து இதே உங்களை போல இணைப்பில் வந்து அவர் குறிப்பிட்டப்ப பாஜக மீது ஊழல் என்று நீங்கள் யாரும் விரல் நீட்டி சொல்லிவிட முடியாது, அதிமுக திமுக போன்ற கட்சிகள் தான் அப்படி இருக்கின்றன. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அவர் தவிர மற்ற பாஜக சொல்லுகின்ற பொழுது இந்தியா கூட்டணியில் இருக்கிற மாநில கட்சிகள் பெரும்பான்மையானவை ஊழல் கட்சிகளாக இருக்கிறது, அந்த ஊழல் கட்சியோடு தான் காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருக்கிறது என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக அண்ணாமலை பேசுறதுக்கு எந்த தகுதி இருக்கா? 2,50,00,000 ரூபாய் ஒரு கிலோமீட்டர் ரோடு போறதுக்கு 250 கோடி ரூபாய் கொடுத்து ரோடு போட்டிருக்காங்க. சிஐசி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நான் இங்க வந்து பொது கணக்கு குழு தலைவரா இருக்கேன். கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் எங்க கிட்ட சப்மிட் பண்றாங்க ரிப்போர்ட் எல்லாம் ஆய்வு பண்ணி. சிஐசி ரிப்போர்ட் அடிப்படையில் பப்ளிக் கமிட்டி படிச்சிருக்கேன் எல்லா ரிப்போர்ட்டையும். 2.5 கோடிக்கு தோரக்கா ரோட போறத போயிட்டு 250 கோடி ரூபாய் கொடுத்த ஊழல்வாதிகள் இவங்க போய் பேசலாமா? செத்து போனவனுக்கு, மறைச்சு போனவனுக்கு எல்லாம் வந்து கிளைம் போட்டு பணம் கொடுத்தேன் அந்த போய் 4 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி பணம் எடுத்து ஊழல் பெருச்சாளிகள் பாஜக. இவங்க போயிட்டு ஊழலை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அதனால அமைச்சர் பொன்முடி அவர்கள் மிகவும் தைரியமாக எதிர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை பெற்று மீண்டும் அமைச்சராக திரும்புவார் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய பார்வை. கண்டிப்பாக அவர் இதில் வெற்றி பெறுவார். நன்றி சார். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம்.